சம்மந்தப்பட்டவர்களுக்கு தான் ரத்தம் கொதிக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த அரசியலை நாமளே முன்னெடுக்கணும் அப்படிங்கிற முடிவெடுத்து அண்ணன் சீமான் அவர்களோடு என்னை போன்று மாவட்டம் முழுக்க வந்து மாநிலம் முழுக்க வந்து நிறைய பேர் உணர்வெழுச்சியோடு அப்போ வந்து பதறி சிதறி கிடந்தோம். இப்போ நாங்கள் எல்லாம் ஒன்று திரண்டு சேர்ந்து உருவாக்குனது தான் நாம் தமிழர் இயக்கம். இப்போ அருகாமையில் வந்து வழக்கறிஞர் அண்ணன் நல்லதுரை, இங்கே புதுக்கோட்டையில் எமது அண்ணனார்கள் சகோதரர்கள் முத்துக்குமார் சத்யா, இங்கே மதுரையில் சகோதரர் வெற்றிக்குமரன், நெல்லையில் வழக்கறிஞர் சிவா, தூத்துக்குடியில் வழக்கறிஞர் பிரபு, இங்கே கரூரில் நன்மாறன் வழக்கறிஞர் நன்மாறன் முரளி போன்றவர்கள், அதுமாதிரி இங்கே பெரம்பலூரில் வழக்கறிஞர் அருள், அரியலூரில் வழக்கறிஞர் முத்துக்குமார். இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து நாங்கள் வந்து கட்சிக்கு பக்கபலமாக மிகப்பெரிய வலு சக்தியாக நின்னது எல்லா மாவட்டங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இது போல் நிறையா. அதுமாதிரி வேலூரில் வந்து திருமலை, சென்னையில் அதுமாதிரி நிறையா பேர் இருந்தாங்க, காஞ்சிபுரம் ராஜன், இதுமாரி நிறைய பேர் இருந்தாங்க, வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி ராமநாதபுரம், இதுமாரி நிறைய பேர் மிகப்பெரிய ஆளுமைகள். அந்த தருணத்தில் இப்படி ஒரு இயக்கம் வளர்ந்து வர்றது வந்து அரசியல் கட்சி நான் நசுக்குனது. இப்போ அப்போ வந்து நாங்கள் வழக்கறிஞர்கள் நாங்கள் தான் வந்து பக்கபலமாக அந்த இயக்கத்துக்கு இந்த அண்ணன் சீமான் அவர்களுக்கு நாங்கள் பக்கபலமாக நின்றோம். எங்களுடைய உழைப்பு மிகப்பெரிய உழைப்பு, அளப்பெரியது, அது அளவிட்டே சொல்ல முடியாது. அவ்வளவு தியாகங்களை பண்ணியிருக்கோம், அவ்வளோ உழைப்பு கொடுத்துருக்குறோம். அது எல்லாத்தையுமே வந்து அண்ணன் வந்து மறந்துட்டார். அதன் பிறகு வந்து மதுரையில் வந்து 2010 வந்து இயக்கமாக இருந்தது வந்து கட்சியாக வந்து மாற்றுறாங்க. அந்த நிகழ்வுகளை வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி, நம்ம நெல்லை சிவா, தூத்துக்குடி பிரபு, நம்ம சகோதரர் வெற்றிக்குமரன், நம்ம படுகொலை செய்யப்பட்ட புதுக்கோட்டை முத்துக்குமார், இவங்களாம் தான் ஒருங்கிணைச்சி அந்த நிகழ்வை வந்து சிறப்பாக செஞ்சாங்க. அந்த நிகழ்வுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ தடங்கள், காவல்துறை தடங்கள், அரசின் அச்சுறுத்தல், கடைசி நேரம் வரையில் வந்து தடை வீசிட்டு போலீஸை வந்து குவிச்சு அவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்தாங்க. அதையெல்லாம் மீறி வந்து அந்த கூட்டம் வந்து மிகச்சிறப்பான அளவில் முடிஞ்சுது. அந்த இயக்கம் வந்து கட்சியாக வந்து மாறிச்சு. அதன் பிறகு திருச்சி மாவட்டத்தில் அவங்கவுங்க தொகுதிகளில் இப்போ என்னை போல் இந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு கட்சியை வந்து கட்டமைப்பு வந்து செஞ்சோம். திண்ணை பிரச்சாரம், தெருமுனை கூட்டங்கள், துண்டு பிரசுரம் கொடுக்கறது, சுவரொட்டி கொடுக்கறது, இப்படி நாங்கள் வந்து அந்த தமிழ் தேசிய அரசியலை வந்து மக்கள் மத்தியில் கிராமமாக தெருவாக வீதி வீதியாக நகர பகுதி எதுவுமே நாங்கள் வந்து விட்டு வைக்கல. மொத்த திருச்சியிலையும் நாங்கள் வந்து களமாடி இருக்கிறோம். அதிமுக திமுக கொடி எங்கெல்லாம் பறக்குதோ அங்கே நாம் தமிழர் கட்சியினுடைய கொடி பறக்கும். மிக தீவிரமாக களமாடி இருக்கிறோம். இவ்வளவு உழைப்பை கொடுத்து நாங்கள் வளர்த்துருக்குறோம். திருச்சி மாவட்டத்தில் என்னோட இப்போ இருக்கக்கூடிய உறவுகள் கிருஷ்ணன் அவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து வருவாங்க, பின்னாடி வருவாங்க. ஏன்னா இவங்களுடைய அணுகுமுறை, அந்த செயல்பாடு, பேச்சு எதுவுமே சரியில்லை. அதன் பிறகு 2015 வந்து திருச்சியில் வந்து நாம் தமிழர் கட்சியின் முதல் இன எழுச்சி அரசியல் மாநாட்டை திருச்சியில் நான் தான் தலைமையேற்று நடத்தினேன். எனக்கு உறுதுணையாக நாம் தமிழர் கட்சி திருச்சி மாவட்ட உறவுகள்லாம் நின்னாங்க. ஐயா சேது மனோகரன் மண்டல செயலாளராக இருக்கக்கூடிய சேது மனோகரன் பொறியாளர், அவர் எனக்கு உறுதுணையாக இருந்து நாங்கள் 2 பேர் தான் அந்த நிகழ்வு வந்து மிகச்சிறப்பாக உழைப்பு கொடுத்து அதை வந்து நாங்கள் வந்து வளர்த்தோம். மிகப்பெரிய பொருட்செலவில் அந்த நிகழ்வுக்கு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அந்த முதல் மாநாட்டில் வந்து அவ்வளோ பேர் கூடியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் கூடியிருந்தாங்க. 1 லட்சம் பேர் கூடியிருந்தாங்க. அந்த 1 லட்சம் பேரில் இன்னைக்கு 80% பேர் கட்சியில் இல்லை. கட்சி பக்கமே எட்டி பார்க்க மாட்டாங்க, கட்சி பக்கமே வர்றதில்லை. அதுக்கு முதன்மை காரணம் என்ன? உங்களுடைய தவறான அணுகுமுறை, அண்ணன் சீமான் அவர்களின் உங்களுடைய தவறான அணுகுமுறை, உங்களுடைய தவறான பேச்சு, உங்களுடைய தவறான வழிநடத்துதல், இதுதான் காரணம். முதன்மை காரணம் இதுதான். 1 லட்சம் பேர் வந்தவங்க 80% பேர் வரலன்னா அதுக்கு காரணம் என்ன? மிகப்பெரிய ஆளுமைகள்லாம். தூத்துக்குடி பிரபு இன்னைக்கு பார் கவுன்சில் உறுப்பினராக இருக்கார், 2 முறை உறுப்பினராக இருக்கார். அவர் எவ்வளோ பெரிய ஆளுமை. அவர் அந்த பகுதியில் இருந்தால் கட்சிக்கு எவ்வளோ வலுவாக இருக்கும். என்ன காரணத்துக்காக விலக்கி விட்டீங்க? உங்களுடைய தவறான அணுகுமுறை, பேச்சு, நடவடிக்கை.
ஒரு சிக்கல் ஒரு பிரச்சனை எழுதுனா அந்த இடத்துல எழுதுனா அதை சரி பண்ணுறது சரி. உங்களால் அவருக்கு ஏதோ மனக்கசப்பு வந்திருக்கலாம், அவரால் உங்களுக்கு ஏதாவது மனக்கசப்பு வந்திருக்கலாம், இருந்துட்டு போட்டோம். எந்த கட்சியில் இல்லை, எல்லா கட்சியிலையும் தான் இருக்குது. அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ஏதாவது ஒரு குழு இருக்கணும்ல, ஒரு மூத்தவங்க இருக்கணும்ல. அப்படி யாரையும் வச்சுக்கிறதே கிடையாது. எல்லாமே நான் தான், ஆளினால் அழகராஜா நான் தான் அப்படின்னா எப்படி? இது எவ்வளோ உழைப்பை கொடுத்து வளர்த்துருக்குறோம் நாங்கள், எவ்வளோ உழைப்பை கொடுத்துருக்குறோம். என்ன கொடுக்கல நாங்கள், என்ன கொடுக்கல நாங்கள்? எங்கள்கிட்ட என்ன இருக்குது? வெறும் உடலும் உயிரும் தான் இருக்குது. இதில் நீங்கள் வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா அதையும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம். இளமை காலங்க 30 வயசில் இந்த கட்சிக்கு வந்து 15 ஆண்டு காலம் கடுமையான உழைப்பு கொடுத்துருக்குறேன். என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய நேரம், என்னுடைய தொழில், என்னுடைய வருவாய். இன்னைக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த 6 குற்றவியல் நீதிமன்றத்தில் நான் அக்யூஸ்டாக போய் நின்றுட்டு இருக்கிறேன். அது சரி செய்ய முடியுமா? இந்த படிப்பை நான் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே ஒரு நீதிபதி ஆகணுங்கிறதுக்காக தான் நான் இந்த படிப்பை தேர்ந்தெடுத்தேன். இப்போ நான் நீதிபதி ஆக முடியுமா? நீதிபதி ஆக முடியுமா? என் உழைப்பு எல்லாத்தையும் சுரண்டி நீங்கள் வந்து சோக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. எங்களை நடுத்தருவில் விட்டுட்டீங்க. ஓராண்டுக்கு முன்னாடி திருச்சிக்கு வந்தீங்க, இங்கே கலந்தாய்வு கூட்டம் நடத்தி இப்போ பொதுக்கூட்டம் நடத்துனீங்க. உங்கள் அருகாமையில் நான் உட்காந்துருந்தேன். அருகாமையில் இருந்த அந்த பதாகையை பார்த்துட்டு எங்கடா ஐயா சேது மனோரம் படம் இருக்குது, ஆளை பார்க்க முடியல அப்படின்னு கேட்டீங்க. நான் உங்கள்கிட்ட சொன்னது என்ன? 3 வேளை சோத்து கஷ்டப்படுறாருன்னு, வீடு அடமானத்துக்கு வச்சுட்டு நடுத்தரில் நிற்கிறாரு, 3 வேளை சோத்து கஷ்டப்படுறாருன்னா என்ன, ஏதோ என்னால் முடிஞ்ச உதவியில் செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? ஆச்சரியப்பட்டீங்க. என்னடா சொல்கிற, காலையில் போயிட்டு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி நான் அனுப்பி விட்றேன். நீங்கள் வருஷம் ஒன்றாச்சு. அதுக்கு இடையில எத்தனை முறை திருச்சிக்கு வந்திருக்கீங்க, எத்தனை முறை திருச்சிக்கு வந்திருக்கீங்க, எத்தனை கலந்தாய் போட்டு எத்தனை கூட்டங்கள் பேசியிருக்கீங்க, தேர்தலுக்கு வந்தீங்க. ஒரு முறையாவது ஐயா விசாரிச்சிருப்பீங்களா, பேசியிருப்பீங்களா? அவருடைய அந்த சிக்கல்களை தீர்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்களா? லட்சக்கணக்கில் அழிச்சாருங்க. இங்கே உள்ள எல்லாருக்குமே தெரியும். லட்சக்கணக்கில் அழிச்சாரு. அவர் பிஹெச் சப்கான்ட்ராக்டை எடுத்து நடத்திக்கிட்டு இருந்தார். 20 பேர் 25 பேர் அவர் கம்பெனியில் எப்போதும் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. கட்சின்னு கட்சிக்கு வந்ததுனால அந்த தொழிலை கிட்டக்க இருந்து அவரால் சரியாக பார்க்க முடியல, எடுத்த ஆர்டரை கொடுக்க முடியல, புதுசாக ஆர்டர் எதுவும் வாங்க முடியல. கம்பெனி லாஸில் போயிடுச்சு, வித்துவிட்டாரு. பழைய எறும்புக்கு வித்தாரு. 3 வேளை சாப்பிட்டாலுமே 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே, வீட்டை அடமானம் வச்சாரு. இப்போ வரைக்கும் அதை மீட்க முடியல, நடுத்தரில் நிற்கிறாரு. இதுபோல் பல பேர் சுட்டி காட்ட முடியும். முதன்மை பொறுப்பில் இருக்கிறவர் ஐயான்றதுனால நீங்கள் விசாரித்ததுனால நான் இங்கே சொல்ல வேண்டிய எனக்கு அந்த கடமை இருக்குது. மாறிக்கிங்க, உங்களை நீங்கள் மாற்றிங்க. நான் தான் வளர்த்தேன்னு நெஞ்சிலையும் வாயிலையும் அடிச்சுக்கிறீங்க. நீங்கள் மட்டும்தான் வளர்த்தீங்களா? நாங்கள் வளர்க்கலையா? நாங்கள் உழைக்கலையா? எங்களுடைய பொருளாதாரம் இல்லையா? எங்களுடைய நேரத்தை செலவிடலையா? ஏன் கட்சிங்கிறீங்க. அது அப்படி கிடையாது, அது தவறான சொல்லுது. உங்கள் கட்சின்னா உங்களுடைய தாத்தா பாட்டி வளர்த்துருந்து, அப்படி இல்லைன்னா உங்களுடைய தாய் தந்தையரை வளர்த்துருந்து, அதில் வந்து நாங்கள் வந்து மாவட்ட செயலாளரோ, ஒன்றிய செயலாளரோ, கிளை செயலாளரோ, மாநில பொறுப்பாளரோ இருந்தால் நீங்கள் அதை சொல்கிறதுக்கான அந்த முழு உரிமை உங்களுக்கு இருக்குது. நாம் எல்லாம் சேர்ந்து வளர்த்தோம். நீங்கள் தானே சொன்னீங்க கூடி வளர்ப்போன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. என்னை தலைமையேற்று வராத, என் தத்துவத்தை தலைமையேற்றுவான்னு சொல்லி நீங்கள் தானே சொல்கிறீங்க. இப்போ அப்படியா சொல்கிறீங்க? அதுக்குன்னு தனியாக 4 பேரை வச்சுக்கிறீங்க. உங்களை புகழ்ந்து பேசுறதுக்கு, உங்களை தலைவர்னு சொல்கிறதுக்கு, தமிழின தலைவர்னு சொல்கிறதுக்கு 4 பேரை எப்போதும் நீங்கள் கூட வச்சுக்கிறீங்க. அவங்க எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத எங்களுடைய கேள்வி. கட்சியை பரவலாக்கம் பண்ணுங்க. இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இப்படியே எங்களை கண்ணை கட்டி கொண்டு போகிறீங்க? எத்தனை ஆண்டு காலம் கொண்டு போவீங்க? 15 ஆண்டு காலம் ஆச்சு. கட்சிக்கு இப்போ பொதுக்குழு உறுப்பினர்கள் உண்டா? செயற்குழு உறுப்பினர்கள் உண்டா? அடையாளப்படுத்திருக்கீங்களா? தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? காட்டியிருக்கீங்களா? மற்ற கட்சிகள்லாம் அப்படிதான் இருக்குதா? கட்சிக்கான சட்டத்திட்டம் யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க. கட்சியில் உள்ள இப்போ பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு கட்சியினுடைய சட்டத்திட்டம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க. எல்லாமே நீங்க தான். பொதுக்குழு உறுப்பினர் நீங்கள் தான், செயற்குழு உறுப்பினர் நீங்கள் தான், கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் நீங்கள் தான், பொதுச் செயலாளர் நீங்கள் தான், பொருளாளர் நீங்கள் தான், செய்தி தொடர்பாளர் நீங்கள் தான். யாருக்கு எந்த விதமான பொறுப்புகளையும் நீங்கள் இப்போ ஒருபோதும் பகிர்ந்து கொடுக்க போகிறதே கிடையாது. அதுதான் 15 ஆண்டு கால அனுபவம். அதுதான் இப்போ வரைக்கும் ஒன்றும் இல்லை. இந்த பொறுப்பு கொடுக்கலன்னா என்ன ஒதுக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. தமிழ் தேசியத்தை நேசித்து வந்தேன், தலைவரை நேசித்து வந்தேன்.
இந்த நொடி பொழுது வரைக்கும் அதுக்காகவே நாங்கள் துடிக்கிறோம். என்ன அப்படி ஆயிடுச்சு, எப்படி ஆயிடுச்சு, எப்படி ஆயிடுச்சுன்னு. இங்கே வர்ற வரைக்குமே அவ்வளோ யோசனைகள், அவ்வளோ ஆலோசனைகள், காத்திருப்பு, பொறுமையாக இருந்தது, கடந்து போகிறது. இதுக்கு மேலே வேற வழி இல்லை. சரி செய்ய வேண்டியிருக்கு, சரி செய்ய வேண்டியிருக்கு. மாற்றுங்க, திருத்துங்க. கட்சிக்கு சட்டத்திட்டங்களை கொண்டு வாங்க. பொதுக்குழு உறுப்பினர்னாருன்னு அடையாளப்படுத்துங்க, செயற்குழு உறுப்பினர்னாருன்னு அடையாளப்படுத்துங்க. என்ன சிரமம் உங்களுக்கு? எதுலையுமே சரி, ஏதாவது ஒன்று சரியாக இருந்தால் கூட நாங்கள் வந்து அனுசரித்து ஏற்றுக்கிட்டு கடந்து போகலாமே. நிர்வாகம் சரியாக வச்சுருக்கீங்களா? நிர்வாகம் சரியாக வச்சுருக்கீங்களா? அந்த அலுவலகம் எப்படி வச்சுருக்கீங்க? இன்றைக்கி முன்னாடிலாம் அலுவலகத்துக்கு போனால் என்ன துண்டு பிரசுரம் கிடக்குது, என்ன புத்தகம் இருக்குதுன்னு அப்படியே காசு கொடுத்து வாங்கிட்டு நாங்கள் இங்கேருந்து வந்து இங்கே உள்ள பொறுப்பாளர்கிட்ட கொடுத்து படிங்கன்னு சொல்லுவோம். அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். ஒரு அலுவலகத்துக்கு போகிறதுனா எங்களுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். முதல் நாள் இரவே கிளம்பி வந்துடுவோம் அங்கே சென்னையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு. இப்போலாம் அங்கே போகிற மாதிரியா வச்சுருக்கீங்க, வரா மாதிரியா வச்சுருக்கீங்க? கட்சியினுடைய அலுவலகம், ஆயிரக்கணக்கான பேருடைய உழைப்பு, ஆயிரக்கணக்கான பேருடைய பொருளாதாரம் அதில் இருக்குது. அந்த கட்சி அலுவலகத்தை நீங்கள் எப்படி தனி மனிதர் பேரில் நீங்கள் வந்து பத்திரப்பதிவு செய்யலாம்? பாக்கியன்ற அந்த தனிநபர் பேரில் நீங்கள் எப்படி பத்திரப்பதிவு செய்யலாம்? எதுக்கு பத்திரப்பதிவு செய்கிறீங்க? கட்சி பேரில் நீங்கள் பத்திரப்பதிவு செய்யணும். அது என்ன அவர் வீட்டு காசில் வாங்கினதா, அவர் வீட்டு நிலத்தை எதாவது அடமானம் வச்சு கொண்டு வந்து வாங்கினதா, இல்லை நீங்கள் ஏதாவது உதவி செஞ்சீங்களா? இல்லை கட்சிக்காரருடைய பொருளாதாரம் தானுங்க. 15 ஆண்டுகளா கோடிக்கணக்கில் கொண்டு வந்து கொட்டணுங்க. கோடிக்கணக்கில் கொண்டு வந்து கொட்டுறோம். அந்த 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 பொருளாதாரத்தையும் அந்த பணத்தையும் நீங்கள் சரியான முறையில் நீங்கள் செலவழிச்சிருந்தீங்கன்னா, இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க. சரியான நான் சொன்ன பாருங்க, இந்த கட்டமைப்பு, இதெல்லாம் நிர்வாகம் இப்படி இருக்கணும், நிதி இப்படி கையாளணும்னு சொல்லி இந்த கட்டமைப்பு, நிர்வாகம், நிதி இதெல்லாம் நீங்கள் சரியாக செஞ்சுருந்தீங்கன்னா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க. அப்படி உருவாகக்கூடாதுங்கிறதா உங்களுடைய நோக்கமாக இருக்கான்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு. வேற என்னத்தை கொடுக்க முடியும்? நாங்கள் இதுக்கு மேலே என்ன கொடுக்க முடியும்? வேற என்ன கொடுக்க முடியும்? எங்கள் குடும்பத்தை இழந்து நிற்கிறோம். எல்லாத்தையுமே கொடுத்துட்டோமே 15 வருஷமா. கட்சிக்காரருடைய நல்லது கெட்டது, காது குத்தி, கல்யாணம், பிறப்பு, இறப்பு, திருமணம், தனி மனித தேவை, சிக்கல், பிரச்சனை, பண தேவைகள், அவ்வளவு சிக்கல்களுக்கு நாங்கள் முகம் கொடுத்து நாங்கள் வந்து நின்றுக்கோம்னே. இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? என்ன செய்ய முடியும்? நாங்கள் சொல்லுங்கள். இருக்கக்கூடிய மற்ற பொறுப்பாளர்களையாவது நீங்கள் வந்து அரவணைச்சு சரியான திசையில் கொண்டு போங்க. அப்படி கொண்டு போனீங்கன்னா எங்களை விட மகிழ்ச்சி அடைகிறவங்க வேறு யாருமே இருக்க முடியாது. ஏன்னா உழைச்சிருக்கிறோம். இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான். ரொம்ப ரொம்ப சகிப்புத்தன்மையோடு கடந்து போனோம். கடந்த காலங்களில் எவ்வளவு அவமானம், எவ்வளவு புறக்கணிப்பு. இங்கே திருச்சியில் உள்ள பத்திரிகைகள் எல்லாருக்குமே தெரியும். கடந்த காலங்களில் எவ்வளவு போராட்டங்களை நம்ம முன்னெடுத்து இந்த திராவிட கட்சிகளுக்கு மத்தியில், இந்த காவல்துறையினுடைய நெருக்கடிகளுக்கு மத்தியில் எவ்வளவு பெரிய வேலைகளை நாங்கள் செஞ்சு வந்திருக்கிறோம்னு தெரியும். சரியாக பயன்படுத்துங்க. அந்த அலுவலகம் எப்படி வச்சுருக்கீங்க? நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க? அப்பப்போ ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை, 2 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து ஜூம் மீட்டிங்கில் எங்கள்கிட்ட பேசுகிறீங்க. கட்சி நடத்துறதுக்கு காசு இல்லை, மின்கட்டணம் கட்ட முடியல, இந்த இணையதள கட்டணம் கட்ட முடியல, பிள்ளைகளுக்கு சம்பளம் போட முடியல, சாப்பிட்றதுக்கு சோறு கூட இல்லைன்னு சொன்னீங்க. நாங்கள் அப்படியே மனசு உடைஞ்சு போயிட்டோம். என்னடா அது சோறு இல்லைன்னு சொல்கிறாங்களேன்ட்டு மனசு அப்படியே எடுத்து கொடுத்தோம், அனுப்புகிறோம். கடைசியாக 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனீங்கன்னு நினைக்கிறேன். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனீங்க. நான் கேட்குறது பதில் சொல்லுங்கள். நீங்கள் இந்தமாரி பேசுகிறீங்க, கட்சிக்காரங்கள்ட்ட பேசுகிறீங்க. நாங்கள் அனுதாபப்பட்டு இறக்கப்பட்டு நம்ம பிள்ளைங்க, நம்ம கட்சி அலுவலகம், நம்ம கட்சி அப்படின்ட்டு நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிறத வந்து எடுத்து கொடுக்குறோம். அந்த 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 அலுவலகத்தில் 3 பேர், ஒருத்தர் வந்து 13 லட்சம் ரூபா, இன்னொருத்தர் வந்து 12 லட்சம் ரூபா, இன்னொருத்தர் வந்து 10 லட்சம் ரூபா. நான் பேர் சொல்ல விரும்பலை. அவங்க மனசாட்சிக்கிட்டே விட்டுறாது. கிட்டத்தட்ட 30-35 லட்சம் ரூபா காசு அதே அலுவலகத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தவன்ட்ட வட்டிக்கு விட்றாங்க. அவன் என்ன செய்கிறான்? ஆன்லைனில் ரம்மி விளாண்டு எல்லாத்தையும் விட்டுறான். சத்தியமான உண்மை இது. மறுக்க சொல்லுங்கள், யாராவது மறுக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் ஆதாரங்களை வேணா காட்டுறேன். ஆன்லைனில் ரம்மி விளாண்டு இரவோட பொட்டி படுக்கை தூக்கிட்டு அவன் கிளம்பிட்டான் ஊரை பக்கம். அந்த நேரத்தில் அலுவலகத்துலேருந்து எனக்கு தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க. இதுமாரி ஒருத்தன் ஓடிட்டானே, அவனை தேட முடியுமானே, எங்கே இருக்கான்னு பார்க்க முடியுமானே அப்படின்னு. இப்போ வரைக்கும் அவன் எங்கே இருக்கான்னு தெரியல.
இப்போ எங்கள்கிட்ட பேசக்கூடிய அந்த தோரணை எப்படி இருக்குது, எங்கள்கிட்ட என்ன மாதிரி பேசுகிறீங்க, நாங்கள் உங்களை எந்த மாதிரி அணுகிறோம், இதெல்லாம் என்ன செயல்னு இது எப்படின்னு எடுத்துக்கிறது, எப்படி எடுத்துக்கிறது? இதுபோல் 1000 இது இருக்குது. அவ்வளவு வழிகளை தாங்கி நாங்கள் வந்து நிற்கிறோம். சும்மா வெறுமனே நீங்கள் வந்து மைக் இருக்குது அது இருக்குன்னு அப்படிலாம் பேசிட்டு போகக்கூடாது. நீங்கள் ஒரு தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுத்துறீங்க, முன்னெடுத்துறீங்க. தமிழ் தேசிய அரசியல் இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகளை போல் சாதிய கட்சிகளை போல இல்லை. அதுக்கு 1000 கட்சிகள் இருக்குது. எங்களுக்கும் போக தெரியும், எங்களுக்கு பேச தெரியாமலாம் இல்லை. சரி, தலைமைன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு கட்டுப்பட்டு நம்ம நடந்துப்போம், அதன் கீழே நம்ம பயணிப்போம், அடிபணிஞ்சு போன்ட்டு தான் இருக்கோம். அதுக்காகவே நம்ம இவங்களை அடிமையாகவே வச்சிருக்கணுங்கிறது இல்லை. இந்த தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த பேச்சு இருக்கு பாருங்க, அது எப்படி இருக்கணும்? அடுத்த 50 வருஷத்துக்கு தேவையானதாக இருக்கணும். 50 வருடங்கள் கழித்து இந்த அண்ணன் சீமானுடைய பேச்சை எடுத்து பார்த்தா கூட அந்த பேச்சு மாறக்கூடாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயன் திருவள்ளுவன் எழுதிய திருக்குறள் எப்படி காலத்துக்கு ஏற்ற மாதிரி பொருந்தது பாருங்க இந்த மானுட சமூகத்துக்கு. தொல்காப்பியர் எழுதிய அந்த தொல்காப்பியம் மானுட சமூகத்துக்கு எப்படி பொருந்தது பாருங்க. இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இந்த உலகம் அழிந்தாலும் கூட எடுத்து பார்த்தா கூட அந்த மானுட சமூகத்துக்கு அந்த குரட்பாக்கெல்லாம் பொருந்தும். அப்போ இந்த தமிழ் அதை பற்றி நீங்கள் பேசக்கூடிய நீங்கள், எங்களுக்கு நீங்கள் வழி நடத்தக்கூடிய நீங்கள், எங்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய நீங்கள், மேடைகளில் பொதுமக்கள்கிட்ட பேசக்கூடிய நீங்கள், உங்கள் வாய்களிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தை வந்து அவ்வளவு இதாக இருக்கணும், ரத்தனமாக இருக்கணும், முதிர்ச்சி பெற்ற வாக்காக இருக்கணும். இல்லை அது சொல்கிறோம், முடிவில் நாங்கள் வந்து உறுதியாக சொல்லுவோம். ஏன்னா 15 வயது வழி அதை நாங்கள் வந்து வெளிப்படுத்தி தான் ஆகணும். ஏன்னா இது என்னோட முடிய போகிற இது கிடையாது, என்னோட முடிய போகிறது கிடையாது. நம்ம அதான் நான் சொல்லிட்டேன், நடுத்தருக்கும் வந்தாச்சு. இனிமேல் வந்து நாங்கள் சுழியத்துலேருந்து தான் ஆரம்பிக்கணும். அது குடும்ப உறவுகளும் சரி, நம்ம பொருளாதாரமும் சரி, தொழிலும் சரி, அடுத்த நம்ம ஒரு தமிழ் தேசிய இயக்கம் தொடங்கினாலும் சரி, சுழியத்துலேருந்து தான் நாங்கள் தொடங்கணும் சொல்லுவோம். அது உறுதியாக நம்ம வந்து அதை வெளிப்படுத்துவோம். அப்போ இந்த மாதிரியான சூழல்களில் வந்து எங்களை வந்து அண்ணா வந்து விட்டுருக்கக்கூடாது. இருக்கக்கூடிய அந்த பொறுப்பாளர்களையாவது தக்க வச்சு நீங்கள் சரியான திசையை நோக்கி கொண்டு போகணும். அது மாதிரி நிர்வாகத்தை பரவலாக்கம் பண்ணுங்கள், தயவுசெய்து பரவலாக்கம் பண்ணுங்கள். நீங்களே வச்சுக்காது, நிச்சயமாக பயணிப்போம். இந்த அதிகாரத்தை பரவலாக்கம் பண்ணி 2ஆம் கட்ட தலைவர்களை அடையாளப்படுத்தி கட்சிக்கான பொதுக்குழு உறுப்பினர் இன்னார், செயற்குழு உறுப்பினர் இன்னார், கட்சிக்கான சட்டத்திட்டம் இன்னார், அந்த ஒரு வேட்பாளராக நிற்கக்கூடிய ஒரு தகுதிகள் இருக்குது. நீங்கள் தான் சொல்கிறீங்க ஒரு காவல்துறைக்கு ஆள் எடுத்தால் இப்படிலாம் இருக்கணும், இராணுவத்துக்கு ஆள் எடுத்தால் அப்படிலாம் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ கட்சிக்கு வந்து ஒரு வேட்பாளராக தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளே கொண்டு வர்ற நீங்கள், உங்கள் கூட 15 வருஷமாக பயணிச்சிருக்கிறோம். எல்லா போராட்டம், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் எல்லா நிகழ்வுகளையும் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் கலந்துருக்கிறோம். எங்களுக்கு இல்லாத தகுதி நீங்கள் புதுசாக ஒரு ஆளை கொண்டு வந்து காட்டுறீங்கன்னா அது என்னது? அப்போ கட்சிக்கான சட்டத்திட்டம் இல்லை. கட்சிக்கான சட்டத்திட்டம் இருந்துச்சுன்னா ஒரு ஒன்றிய செயலாளர் எப்படி செயல்படணும், ஒரு மாவட்ட செயலாளர் எப்படி செயல்படணும், அவருக்கான அதிகாரம் என்ன, ஒரு வேட்பாளர் அவர் எத்தனை ஆண்டு காலம் கட்சியில் பயணிச்சிருக்கணும், தகுதி தேவையில்லை. இந்த தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளே பயணித்தாலே போதும். தகுதி தனி அது அப்படிலாம் தேவையில்லை. நீங்கள் தான் முன்னுதாரணமாக சொல்கிறீங்க. ஐயா காமராஜரை முன்னுதாரணமாக சொல்கிறீங்க, எளிமைகளுக்கு சொல்கிறீங்க, கக்கனை சொல்கிறீங்க, ஜீவானந்தத்தை சொல்கிறீங்க. அப்போ அவங்கள பற்றி பேசாதீங்க. நீங்கள் யாரை வேணால் அறிவிச்சிட்டு போங்க, சட்டத்திட்டமே கிடையாதுப்பான்னு சொல்லுங்கள். நீங்கள் யாரை வேணால் அறிவிச்சிட்டு போங்க. எல்லா நிகழ்வுக்கும் உங்கள் கூட கலந்துருக்கணும்னா தனி ஒரு மனிதனை, தனி ஒரு போராட்டத்தின் சிறப்பை நீங்கள் வலியுறுத்தி நீங்கள் கொண்டு வந்து நிறுத்தும் போது அப்போ எங்களுக்கு வலிக்குதா இல்லையா? இங்கே எங்கள் கூட களமானவங்க நிறைய பேர், நாங்கள் யாரையுமே எங்களை என்ன நிறுத்தலை, தம்பி நிறுத்தலை, ஐயா நிறுத்தலை, அப்படி கோரிக்கை வைக்கல. ஐயா இருக்காங்க, ஐயா குடும்ப உறவுகள் இருக்காங்க, அக்கா தங்கச்சி இருக்காங்க, மனைவி இருக்காங்க, அதுபோல் குடும்ப உறவுகள் நிறைய பேர் இருக்காங்க. கட்சியில் உழைச்சவங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய கருத்தை கேட்டு வேட்பாளர் தேர்வு செஞ்சு நிறுத்துங்க. ஏன் புதுசாக திடீர்னு யாருன்னு தெரியல திடீர்னு கொண்டு வந்து வேட்பாளரை நிறுத்தும் போது எங்களுக்கு வலிக்குதா இல்லையா? அப்போ வந்து அண்ணன் வந்து எங்களை வந்து கடைசி வரைக்கும் குச்சி ஊன்றதுக்கும், கொடி நடுறதுக்கும், போஸ்டர் விட்டுறதுக்கும், துண்டு பிரசுரம் கொடுக்கறதுக்கும், மேடை கூட்டம் போடுறதுக்கும், தெருமுனை கூட்டம் போடுறதுக்கும், இந்தமாரி விவகாரங்களுக்கு தான் நம்மளை வந்து பயன்படுத்திப்பார் போல, இனியும் இது போல தான் தொடரும் போல அப்படின்னு வாய்ப்புலாம் கிடையாது. நான் வாய்ப்பு என்ன கேட்கவே இல்லைங்கிறேன். நான் ஒரு மாவட்ட செயலாளர், ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்தில் நான் ஐயா சேது மாநகரம் களமாடி உருவாக்கணும். அப்புறம் 9 சட்டமன்ற தொகுதியில் பொறுப்பாளர் போட்டோம். அங்கங்கே வந்து தொகுதி செயலாளர், மாவட்ட செயலாளர் போட்டோம். 9 தொகுதி இருக்குல்ல, 9 தொகுதி பொறுப்பாளரையும் உட்காந்து கூப்பிட்டு பேசணும்ல. நீங்கள் இப்போ இந்த தொகுதிக்கு இந்த சமூகத்தை ஏதோ நீங்கள் என்ன வரையறை வச்சிருக்கீங்களோ கேளுங்க.
அதுமாரி ஆட்கள் இருக்கான்னு கேட்கணும்ல. கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அப்படி தான் பண்ணீங்க, கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்படி தான் பண்ணீங்க, இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்படி தான் பண்ணுறீங்க. அப்போ என்ன எங்களை ஒரு மனுஷனாவே நீங்கள் மதிக்கலையே. ஆமாம், இல்லை 2 சட்டமன்ற தேர்தல், 2 பாராளுமன்ற தேர்தல் கேட்டோம். பொதுக்குழு கூட்டுவாங்க. பொதுக்குழுவில் வந்து நாங்கள் வந்து இதை வந்து வலியுறுத்தி சொல்லுவோம். சட்டத்திட்டங்களை அறிமுகப்படுத்துங்க, அடையாளப்படுத்துங்க, அந்த வேட்பாளர்கள்லாம் கொஞ்சம் வந்து ஆலோசனை பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். தனியாக மண்டல செயலாளர் கூட்டம் ஒரு 1.5 வருஷம் நடந்துச்சு, சென்னையில் வந்து அலுவலகத்தில் நடந்துச்சு. அப்போவே இதை வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. 40 பேரில் பல பேர் இந்த கருத்தை வந்து வலியுறுத்தி சொன்னாங்க. அதுமாரி கட்சிக்கான ஆலோசனை சொல்லக்கூடிய வந்து ஆன்றோர் அவைன்னு ஒன்று இருந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் அதில் இருந்தாங்க. அதை அப்படியே கழிச்சு விட்டார். என்ன இவங்க எப்போ பார்த்தாலும் நமக்கு வந்து ஆலோசனை சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. யார் சொல்கிறது தானே கேட்பீங்க, யார் சொல்கிறது தான் கேட்பீங்க. இந்த தருணத்தில் வந்து தலைவரே வந்து சொன்னாலே எங்கள் அண்ணன் கேட்க மாட்டார். உண்மை அதுதான். யார் சொல்றது கேட்குறாருன்னு அது அதிக கடந்து இருக்குது நிறையா. அது எந்த விதமான இது இல்லாமல் நம்ம சொல்லக்கூடாது. அது காலம் வெளிப்படுத்தும். அது எல்லாரையும் என்னையும் யாருன்னு காலம் வெளிப்படுத்தும், எங்கள் அண்ணனையும் காலம் யாருன்னு வெளிப்படுத்தும். நல்ல மாதிரியே கொண்டு போனால் சந்தோஷம். மாநாடு நடத்துறப்போ இந்த 80% பேர் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் ஆண்டுதோறும் அவருடைய தேர்தல் சந்திக்கிறப்போ ஓட்டு அதிகமாக போகுது. இல்லை அது வந்து வளர்ச்சிங்கிறது மகிழ்ச்சி தான். அது வீழ்ச்சி அடைஞ்சிடக்கூடாதுங்கிறது தான். ஏற வரைக்கும் தான் எதுவுமே. ஒரு 1% அதுலேருந்து 1% வந்து இறங்குனுச்சு அப்படின்னாக்கா கட்சிக்காரருடைய மனநிலை மாறும், மக்களுடைய மனநிலை மாறும். இந்த தமிழ் தேசிய அரசியல் கேள்விக்குறியாகும். அந்த நிலைக்கு போயிடக்கூடாதுன்னு தான் அதான் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு நாளும் யோசிச்சு தானே நாங்கள் இந்த முடிவு எடுக்கிறோம். இனி அந்த சூழல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வேலை செய்யணும். தெரிஞ்சுதான் இருந்தீங்க 15 வருஷம் அதெல்லாம் பயணிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது இல்லை. திடீர்னு இப்படி ஒரு வேகம் இருக்கிறதுக்கு காரணம் திடீர்னு வேகம்னா சில விஷயங்கள்லாம் கேள்விப்படும் போது, பார்க்கும்போது, உணரும்போது அது ரொம்ப வலியை கொடுக்குது, வேதனை கொடுக்குது. சரி, இதுக்கு மேலே நம்ம பொறுத்திருக்க முடியாது, காத்திருக்க முடியாது அப்படின்ட்டு இந்த உதாரணத்துக்கு நம்ம இந்த சின்னத்தை வந்து வீதியாக வீடாக கொண்டு போய் சேர்த்தோம். கரும்பு விவசாய சின்னம் 2 தேர்தலில் மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தி நல்ல போய் சேர்ந்துருச்சு, ரீச் ஆகிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் எல்லாருமே வந்து களப்போராளிகள் எல்லாருமே அதுக்கு வந்து தயாராகிட்டாங்க. அதுக்காக பனியன் அடித்து வச்சுருந்தாங்க. அந்த அந்த சிவத்தில் வர்ணம் பூசக்கூடிய அந்த ஸ்லைடுன்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே வந்து தயார் பண்ணி வச்சுருந்தாங்க. அது இல்லைன்னொடனே அது பெரிய ஒரு மனசோர்வை உருவாக்குச்சு. அந்த சின்னத்தில் இப்போ நிறைய வாக்கு வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த விவசாய சின்னத்தில் வேறு யாரோ ஒருத்தவங்க வந்து போட்டிட்டாங்க, நிறைய வாக்குகள் வாங்கியிருப்பாங்க. அதே நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்போ அந்தமாரி தவறான நிர்வாகங்கள் இருக்குதுல்ல. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ 2 ஆண்டுகள் நினைக்கிறேன், தமிழகத்தில் இலங்கையில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கல் வந்துச்சு. மொத்த மக்களை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போ அந்த தருணத்தில் வந்து இங்கே கட்சி தலைமையிலேருந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறாங்க, பொருளாதார ரீதியாக உதவி செய்யுங்க அப்படின்ட்டு. நாங்கள் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் எங்கள் கையிலேருந்து பையிலேருந்து போட்டு மார்க்கெட்டில் கடைகளில் வசூல் பண்ணி அரிசி மூட்டை, பருப்பு, இந்தமாரி 1 மாதம் 2 மாதம் வச்சிருந்து உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள்லாம் சேமித்து வந்து திருச்சி மாவட்டத்தை சார்பாக வந்து இங்கே பெரம்பலூர், புதுக்கோட்டை, திருச்சி 3 மாவட்டத்தை சேர்த்து கிட்டத்தட்ட 50 டன்னு நான் வந்து லாரியில் ஏற்றி அனுப்பிவிட்டேன் தலைமை அலுவலகத்துக்கு. அதுமாரி மாநிலம் முழுக்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 டன் அளவுக்கு அரிசி, பருப்பு, ரொட்டி இது போல் வந்து தயார் பண்ணி அனுப்பி வச்சாங்க. ஒரு படி அரிசி கூட அங்கே போய் சேரல, ஒரு ரொட்டி துண்டு கூட அங்கே போய் சேரல. பணமும் வசூல் பண்ணி கொடுத்தோம், அந்த பணமும் போய் சேரல. அப்போ என்ன, நீங்கள் ஏதோ ஒரு காரணம் சொல்கிறீங்க, அது வந்து நம்மக்கிட்ட வந்து வாங்கிக்க மாட்டாங்கண்ணா, நாம் தமிழ் கட்சிங்கிறதுனால வந்து வாங்கிக்க மாட்டாங்க அப்படிங்கிறீங்க. அது முன்னாடியே தெரியாதா? நீங்கள் வசூல் பண்ணும்போது, நீங்கள் அறிக்கை விடும்போது வந்து நாம் தமிழ் கட்சினா வாங்கிப்பா அப்படின்ற தோரணையில் தான் நீங்கள் வந்து அந்த அறிக்கை விட்டீங்களா? அது முன்னாடியே கேட்கறதில்ல. அதை ஏன் நீங்கள் செய்கிறீங்க? அரசுக்கிட்ட கொண்டு போய் கொடுங்க, அரசுக்கிட்ட கொடுத்து அரசு மூலயமா கொடுக்க சொல்ல, மத்திய அரசுகிட்ட கொடுங்க, இல்லை மாநில அரசுகிட்ட கொடுங்க, அவங்க மூலயமா போய் சேரட்டும் அந்த மக்களுக்கு. என்னென்ன 2 மாதத்துக்கு முன்னாடி தமிழ் எழுத்துக்கு போயிருந்தேன்.
இலங்கை தமிழீழத்துக்கு போயிருந்தேன். முழுக்க வந்து நான் அந்த போர் நடந்த பகுதி, அந்த தமிழர் பகுதி முழுக்க நான் வந்து சுற்றுப்பயணம் பண்ணி வந்தேன். அந்த நிலப்பரப்பை முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு இராணுவ முகாம் இருக்குது. ஒரு இராணுவ முகாம் 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் 10 கிலோமீட்டருக்கு ஒரு 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் இராணுவம் ஆக்கிரமிப்பு பண்ணிக்குது. அதுக்கு மத்தியில் தான் சிங்கள உளவுத்துறை, காவல்துறை, இவங்களுக்கு மத்தியில் தான் நம்ம மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் ஆளாகி நிற்கிறாங்க. பொருளாதார ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுவும் இந்த இயக்கத்தில் இருந்தவங்க வந்து கூச்சப்பட்டுட்டு வெளியிலேயே வந்து மக்கள்கிட்ட உதவி கேட்டு மக்களோட கலந்து அடுத்து ரொம்ப அவங்களுக்கு வந்து சிரமமாக இருக்குது. அதெல்லாம் நாமளே கண்டறிஞ்சு அவங்களுக்கு வந்து எவ்வளவோ அந்த 15 ஆண்டு காலத்தில் எவ்வளோ உதவி செஞ்சுருக்கலாம். அதற்கான தகுதி நமக்கு மட்டும்தான் இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். செஞ்சுருக்கலாம். எவ்வளோ பேரை நம்ம வந்து மேலே கொண்டு வந்திருக்கலாம், பொருளாதார ரீதியாக கொண்டு வந்திருக்கலாம், வீடு கட்டி கொடுத்துருக்கலாம், ஒரு கடைக்கண்ணி வச்சு கொடுத்துருக்கலாம். எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்க தலைவர் பின்னாடி நின்னதுனால அந்த சமூகத்துக்கு வெளியில் வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு அச்சமாக இருக்குது. நம்மளால் அடுத்தவங்களுக்கு அந்த பாதிப்பு வந்துருமோ, உளவுத்துறை கண்காணிக்குது, அந்த மாதிரியான சிக்கல் இருக்குது. அப்போ அது வந்து நம்மளை தான் எதிர்பார்க்குறாங்க. கடைசியாக வந்து என்னை தழுவி கட்டி பிடிச்சி கண்ணீர் மல்க வழி அனுப்பி வச்சாங்க. நல்லா கட்டமைப்பு பண்ணுங்க, உங்களை தான் நம்பி நிற்கிறோன்னு சொன்னாங்க. அதை கூட நான் அண்ணனுக்கு வந்து இப்போ ஒரு பதிவு போட்டு விட்டேன். நம்மளை தான் நம்பி நிற்கிறதா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டு விட்டேன். அது எந்த மாதிரி எடுத்துக்கிட்டாருன்னு எங்கள் அண்ணன் தெரியல. இருந்தாலும் என்னுடைய கடமையை நான் வந்து போட்டு விட்டேன். 15 வருஷம் ஆச்சு. அந்த இப்போ இனப்படுகொலை நடந்து 15 வருஷம் ஆச்சு. ஒரு 0.1 ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருப்போமா? நம்ம எங்கேயாவது நம்ம அது குறித்து பேசியிருப்போமா? ஒரு முன்னேற்றம், இனப்படுகொலை விசாரிக்கணும், ஒரு தீர்வு காணணும், ஏதாவது பேசியிருப்போமா? அது பேசுறதில்ல. உங்கள் தனி மனித பிரச்சனைகளுக்கு எங்களை கூப்பிடுறீங்க. மீனவர் பிரச்சனை 15 வருஷமாக அடிச்சுட்டு இருக்காங்கல்ல. 100 படகுகள் அங்கே திருகோணமலை நீதிமன்றத்திலேயே அருகாமையில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள்லேயே மாவட்டங்கள்லேயே நிற்கிது. இலங்கையில் 100 படகுகள் நிற்கிது. ஒரு படகு 10 லட்சம் ரூபா, 30 லட்சம் ரூபா, 1 கோடி ரூபா மதிப்புடைய படகுகள் வந்து இலங்கை அரசாங்கம் தன்னுடைய உடைமையாக்கி வச்சிருக்கிறான். அது இந்த நாட்டின் வளம் இல்லையா, சொத்து இல்லையா? தமிழ்நாட்டினுடைய ஆதி தொழில் இல்லையா மீன்பிடி தொழில்? ஒரு முறையாவது அதுக்காக வாங்க போராடும்னு சொல்லி தூத்துக்குடி, ராமேஸ்வரம், நாகப்பட்டினம் வாங்கன்னு சொல்லி நீங்கள் அறிக்கை விட்டுருப்பீங்களா? எங்களை கூப்பிட்டுருப்பீங்களா? நாங்கள் வரமாட்டோம்னு சொன்னோம் கடந்த காலங்களில். இந்த தமிழினத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கிறது மது. அந்த மதுவுக்கு எதிராக போராடணும்னு சொல்லி எங்களை நீங்கள் கூப்பிட்டுருக்கீங்களா? போராட்டத்தை கூப்பிட்றீங்களா? கடந்த ஓராண்டுக்கு முன்னாடி இது சம்பந்தமாக மாநில மகளிர் பாசறை பொறுப்பாளர்கள்லாம் ஒருங்கிணைச்சு அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சாங்க. அது என்ன காரணத்தினால சொல்ல தெரியல. அது அப்படியே தடை போட்டு போச்சு. அப்போ மக்கள் நலன் எல்லாத்தையுமே புறக்கணிச்சிட்டு வெறுமனே போய் மக்கள்கிட்ட பேசி அதனால ஒன்றாக போகிறது கிடையாது. அது வந்து உங்களை வந்து நீங்கள் மாற்றிக்கணும், மறுபரிசீலனை பண்ணணும், கட்சியை வந்து பரவலாக்கம் செய்யணும், அதிகாரத்தை எல்லார்ட்டையும் பிரித்து கொடுக்கணும். எல்லாருடைய ஆலோசனையின் பேரில் இந்த கட்சி இயங்கணுங்கிறது எங்களுடைய விருப்பம். இதை வந்து சரியான முறையில் கடைபிடித்து செஞ்சால் அண்ணன் சீமான் அவர்களோடு கரங்கோர்த்து பின்னால் இயங்குவதற்கு நாங்கள் வந்து தயாராகவே இருக்கோம். பேசுவாங்க பின்னாடி பேசுவாங்க. அவங்க எல்லாருமே வலியிலையும் வேதனையிலும் தான் இருக்கிறாங்க. அந்த வலியும் வேதனையும் அண்ணன் புரிஞ்சுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்குது. சில பேர் வந்து சரி இன்னும் கொஞ்சம் பொறுத்திருப்புன்னு கூட இருக்கிறாங்க. அந்த அரசியலில் இருந்துட்டோம் அப்படின்னு இருக்கிறாங்க, இந்த பொறுப்பில் இருந்துட்டோம் அப்படின்னு கூட சில பேர் இருக்கிறாங்க. சொந்த பந்த மத்தியில் நம்ம தொழில் ரீதியாக எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சு போச்சு. இதுலேருந்து வெளியில் வந்தால் அசிங்கம்னு சில பேர் நினைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் வந்து அவங்க வந்து இருக்கிறாங்க. அவங்களுடைய குரலாகவும் தான் நான் வந்து எதிரொலிக்கிறேன். பல பேர் தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. மாநிலம் முழுக்க ஆயிரக்கணக்கான பேர் என்கிட்ட தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாங்க. தொடர்ந்து வாக்கு வங்கி அதிகரிக்குது அப்படின்ட்டு ஒரு பக்கத்தை பேசி அதோட அடுத்த கட்ட ஆய்வுகட்டெல்லாம் போகிறாங்க. அதே நேரத்தில் தொண்டர்களை அது மாதிரி சந்திக்கிறதுக்கு அவங்க வாய்ப்பெல்லாம் வழங்குறாரா, இல்லை இதே நிலைப்பாடு தான் இருக்கா தொண்டர்கள்? இல்லை, சந்திக்கிறதில்ல. பொதுக்குழு செயற்குழுன்னு ஒன்று போடுவாங்க. அங்கே வழக்கம் போல் என்னை போல் ஆதங்கப்பட்டு யாராவது பேசுவாங்க, 1-2 பேர் பேசுவாங்க. வழக்கமாக கட்சிக்காகவே அண்ணனுக்காக பேசக்கூடிய 4 பேர் இப்போது இருப்பாங்க. அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு சரி எல்லோரும் சாப்பிட்டு போங்க, கையெழுத்து போட்டுப்பாங்க. அந்த நோட்டில் என்ன இருக்குன்னே தெரியாது, எல்லாம் கையெழுத்து போட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கு. அவ்வளோதான். இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. நடைமுறை இப்படி தான் இருக்குது. ஒரு சம்பிரதாயத்துக்கு நடக்கிறது, தேர்தல் ஆணையத்துக்காக நடக்குது. இதெல்லாம் நீங்க அந்த 4 பேர் பத்தி சொல்றப்ப ஒரு சுயமா யோசிக்கக்கூடியவர் இல்லாதவர் மாதிரியும் இல்ல அவங்களுடைய ஐடியாலஜில மட்டும்தான் இயங்குற மாதிரியும் சொல்றீங்க. அது எப்படி ஒரு சில நேரங்கள்ல அவங்க ஒரு போக்குல இல்ல, கான்சியஸா இல்ல, நிறைய மீனவர் அப்புறம் அது எந்த கொள்கையிலுமே ஒரு உறுதியா இல்லைன்றீங்க. அப்புறம் இது எதுலையுமே உறுதியா இல்லாதவரோட
அவருடைய பதிலுக்காக நீங்க எப்படி காத்திருப்பீங்க? பிளஸ் நீங்களே ஒரு சரியாகுங்கிறத தான் நான் சொல்றேன். சரி பண்ணி சரி இதெல்லாம் சரியானா உங்க கூட இணைஞ்சு பணிபுரிய தயாரா இருக்கிறோம். ஜனநாயகவாதி இருக்காரு அவரு. ஏன்னா நீங்க மாறணும்ல, இந்த ஒரு இதுவுமே வந்து மாறித்தானே ஆகணும். இலக்கியத்திலே பாத்தீங்கன்னா இந்த நிறைய பேர் இருக்காங்கல்ல, காலக்கெடு விதிக்க முடியாது. இல்ல நீங்க ரொம்ப வேண்டாம், அதுக்கான பதில் மிக விரைவிலே கிடைச்சிடும் எங்களுக்கு. அதுக்கான பதில் மிக விரைவிலே கிடைச்சிடும். இந்த என்ன மாதிரியான எதிர்வினை வந்து எங்க அண்ணா ஆற்றுவாருன்னு எங்களுக்கு 15 வருஷமா நல்லாவே தெரியும். அப்பவே தெரிஞ்சிடும் எங்க அண்ணா எங்களை ஏத்துக்கிறாரா இல்ல. என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே நீக்கப்பட்டவங்க தான் தனித்தனியா அணியா செயல்படுறாங்க. அவங்க வந்து பேசுறது ஒண்ணும் இல்ல. நீங்க உங்களை அறிமுகப்படுத்தி பேசுங்க. நீங்க அவங்கள. என்னுடைய பேர் வந்து குமாருங்க. நான் கிழக்கு தொகுதி நாம் தமிழ்ச்சியுடைய துணைத் தலைவருங்க. நான் கடந்த ஒரு 6-7 ஆண்டுகளாக இந்த கட்சியில பயணிக்கிறேங்க. இது வரைக்கும் 2 பாராளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல், ஒரு உள்ளாட்சி தேர்தலை சந்திச்சிருக்காங்க. எங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து, எங்களுடைய வேலை வாய்ப்பிலிருந்து முழு நேரமாக கட்சியில் வேலை செஞ்சுட்டு இருந்தோங்க. இப்போ அதுக்கான அங்கீகாரத்தை வந்து நாங்கள் கேட்கல. எல்லாத்துக்குமே கொடுக்க முடியாத பொறுப்புகளும் வேட்பாளராக கொடுக்க முடியாது. ஆனால் தொடர்ந்து எங்களோட பயணிக்கிறாங்க பாருங்க. 5 வருடம் 6 வருடம் பயணிக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு அந்த வேட்பாளர் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம். திடீர்னு வந்து ஒருத்தர் யாருமே எங்களுக்கு அறிமுகமே இல்லாத ஒருத்தர் கொண்டு வேட்பாளரை பாடிட்டு இவருக்கு கீழே தான் நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ரைட், 2வது பட்சமாக சரி ரைட் சொல்லிட்டாரு, தலைவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேலை செய்கிறோம். வேலை செஞ்சுட்டு போல முடிஞ்சவங்களுக்கு தேர்தல் முடிச்சதுக்கப்புறம் அந்த வேட்பாளரையே வந்து யார் வேலை செஞ்சாங்க, யார் வேலை செய்யலை, அவங்களுக்கு யாருக்கு பொறுப்பு தரணும் அப்படின்னு அவங்கள்ட்ட கேள்வி பண்ணி வைக்கிறாங்க. நேற்று தான் கட்சியில் இணையிறாரு, வேட்பாளர் அறிமுகமாகறாரு, வேட்பாளர் வேலை செய்கிறாங்க, தேர்தல் வேலை செய்கிறாங்க. அவங்க முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அவங்கள்ட்டே இப்போ கேட்குறாங்க யார் வேலை செஞ்சாங்க அப்படின்ட்டு. அப்போ நாங்கள் 5 ஆண்டுகளாக எங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து, தொழிலிலிருந்து நாங்கள் வேலை செஞ்சிருக்கோம். எங்களுக்கான மரியாதை கிடையாது சார். அரசியல்ன்றது ஒரு 40-50 அது எப்படி நாங்கள் எடுத்துக்கிறோம்? வருமானத்தை எதிர்பார்த்து இந்த அரசியலுக்கு வரணும். இப்ப நான் வந்து ஒரு படித்தவர், கல்லூரி பேராசிரியர் பணியாற்று. இப்ப இந்த அரசியல் எதுக்கு உள்ள வந்த அப்படின்னா, ஒரு கல்லூரியில ஒரு பாடத்துல இருக்கக்கூடிய மாற்று மின்பெருக்க திட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த திட்டம் இந்த தமிழக அரசியல் வரலாற்றிலேயே நாம் தமிழர் கட்சியோட ஆட்சி செயல்பட்ட வரையில தான் இருக்குது. ஒரு மாற்று மின்பெருக்க திட்டம் வந்து இந்தியாவிலே அமல்படுத்தப்படாத ஒரு திட்டம் வந்து கட்சி செயல்படுறதை பார்த்துதான் இளைஞர்கள் எல்லாம் 1-2 இந்த இதுக்கு வர்றாங்க. இப்ப இதை பார்த்தனால இந்த கட்சிக்குள்ள வந்த காரணமே தான் என்னோட துறை சார்ந்த ஒரு மாற்று மின்பெருக்க திட்டம் இந்த கட்சி புத்தகத்துல எப்படா ஒரு அரசியல் கட்சி புத்தகத்துல எப்படா இருக்குன்னு பார்த்துதான் உள்ள வந்தோம். அப்படி வந்து பார்த்துட்டு இது கட்சி ஒவ்வொன்றா எடுத்து படிக்கிறோம். இந்த ஆட்சி செயல்பாட்டு வரைவை எடுத்து படிக்கும் போது ரொம்ப ஆர்வமா இருக்குது. எவ்வளவு திட்டங்கள், இந்தியாவில் இல்லாத திட்டங்கள் அவ்வளவு திட்டம் வச்சிருக்காங்க. அப்ப இப்படி ஒரு வரும்போது இளைஞர்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. இப்ப என்னோட தொகுதி சொந்த மணப்பாறை தொகுதி. மணப்பாறை தொகுதியில ஒரு வறண்ட பாலைவனம் தான். எப்படி சொல்றாங்க, திருச்சி கரூர்ல இருந்து காவிரியாக திருச்சி நோக்கி வருது. அந்த பக்கம் பூரா பசுமை நிறைந்த பகுதியா, கூகுள் வரைபடத்தை எடுத்து பாருங்க, பசுமை நிறைந்த பகுதியா இருக்கு. அந்த பக்கம் மதுரை பகுதியில வைகை, அந்த பக்கம் பசுமை நிறைந்த பகுதியா இருக்கு. இந்த மணப்பாறை பார்த்தீங்கன்னா எந்த கட்சியுமே எடுத்து பேச மாட்டாங்க. வறண்ட பாலைவனம் கூட செம்மண் பூமியா தான் காட்சி இருக்கு. அப்ப இந்த பாலைவனம் மாதிரி இருக்கிறதுக்கு ஒரே தீர்வு என்னன்னா, ஐயா காமராஜர் காலத்திலே முன்வைக்கப்பட்ட அந்த பொன்னணியாறு அணை திட்டம். அந்த திட்டத்தை என்ன பண்ணா, காவிரி உபரி நீரை, வெள்ள காலத்துல வர உபரி நீரை பம்பிங் மூலமா கொண்டு வந்து பொன்னணியார் அணையை நிரப்பி, இந்த பொன்னணியார் அணையை பெருமாள் மலைக்கு செம்மலைக்கு நடுவுல வையம்பட்டிக்கு மேற்கு பகுதியில கரூர் மாவட்டத்துல இருக்கிற அணை. நீர்பிடிப்பு என்னமோ கரூர் மாவட்டம் தான், ஆனா பாசன வசதி திருச்சி மாவட்டத்துக்கு தான். ஆனா இந்த அணையை 1925ஆம் ஆண்டு கட்டப்பட்ட அணை இதுவரைக்கும் ஒரு முறை கூட தூர்வாரப்படல. இன்றைக்கு தினத்தந்தியோட நாளிதழ், இன்னைக்கு தினத்தந்தியை நான் பாராட்டேன். இன்னைக்கு தினத்தந்தி நாளிதழ்ல 9ஆம் பக்கத்துல இது வந்திருக்கு. இது ஒவ்வொரு பத்திரிகையும் 6 மாசத்துக்கு எடுத்து போட்டுதான் இருக்காங்க. ஒரு முறை, எத்தனை முறை இந்த கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் அந்த ஐயா தம்பித்துரை அவர்கள் எத்தனை முறை இந்த அணையை தூர்வாரினது? தூர் வரவே இல்லை. இதை எடுத்து சரி, இந்த எடப்பாடி கடந்த ஆட்சி காலத்தை முடியும் போது 40 லட்சம் ரூபாய் ஆய்வுக்கு ஒதுக்கப்பட்டு எதுக்கு, காவிரி நீரை உபரி நீரை வந்து பொன்னணியார் பம்பிங் நிரப்பி அங்கிருந்து எடுத்துட்டு போய் கண்ணூத்தனை நிரப்பி கண்ணூத்தனை மூலமா வந்து கிட்டத்தட்ட 2700 ஏக்கர் விளைநிலங்கள் வந்து பாசனம் கிட்டத்தட்ட விராலிமலை தொகுதியில கொண்டு போய் புதுக்கோட்டை மாவட்டம் கொண்டு போனாங்க. இப்ப இந்த திட்டத்தை வந்து எந்த கட்சியும் எடுத்து பண்ணாதப்ப மணப்பாறை தொகுதியில ஒரு நாம் தமிழர் கட்சி வித் எந்த கட்சியும் இதை பத்தி பேசவே இல்லை. கிட்டத்தட்ட காவல்துறை அடக்குமுறைகளை மீறி இங்க இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் கொண்டு திரட்டி கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேல தொடர் போராட்ட ஆர்ப்பாட்டங்கள் ஒரு 3 முறை எடுத்தோம்.
இதை அண்ணன் கொண்டு போய் எடுத்து பேசணும். ஆனா இந்த திட்டம் அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை போல மணப்பாறை தொகுதிக்கு காவிரி புறநீர் கண்ணூர் தண்ணீர் இணைப்பு திட்டம் வேணும்னு இது எடுத்து பேசணும், புறக்கணிக்கணும், பேசல. அப்ப இது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப இதை செயல்படுத்த இது ஒரு சின்ன விஷயம். மக்கள் பிரச்சனை. கட்சியில 3 நிலை பொறுப்பாளர்கள், கொள்கை பரப்பு செயலாளர்கள், பாசறை பொறுப்பாளர்கள், கட்சி பொறுப்பாளர்கள். இப்ப ஒருத்தருக்கு அவங்க என்ன வேலை? கட்சியில மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர். எத்தனை தொகுதியில மகளிர் பாசறை ஒருங்கிணைச்சு பேசிருப்பீங்க? மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் அவர் டிவில மட்டும் தான் பேசுவார். கொள்கை பரப்பு எத்தனை தொகுதியில இளைஞர் பாசறை பொறுப்பு? நான் கடந்த 4-5 ஆண்டுகளா நாம் வச்சு பயணிச்சு வர்றேன். கிட்டத்தட்ட 135 பொறுப்பாளர் மணப்பாறத்துல கட்டமைச்சு 100% நிறைய பெற்ற பழைய கட்டம் படி கொடுத்தார். இந்த இளைஞர் பாசறை பொறுப்பாளர்கிட்டையும் மகளிர் பாசறை பொறுப்பாளர்கிட்டையும் நீங்க பேசி கலந்தாய் போட்டு கட்சியை வளர்த்த விதம் என்ன? இப்ப நீ இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பு இளைஞர் பாசறை வாங்கியிருக்கல. அப்ப இளைஞர் தமிழ்நாடு முழுக்க எல்லாத்துலயும் இளைஞர் பாசறை கட்டமைக்கணும். அதை விட்டு நான் கொள்கை பரப்பு செயலாளர் வேலை செய்யணும். அப்படி கொள்கை பரப்பு செயலாளர் வாங்கிட்டு போ, இளைஞர் பாசறை பொறுப்பாளர் உள்ள வந்து வேலை செய்யணும். அப்ப இதை சுற்றுச்சூழல் பாசறையும் புதுவடை பாசறையும் சரியா செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப பாசறை பொறுப்பாளர் போலாம், கட்சி நிர்வாகத்தை பாசறை கட்டமைக்கிறதும் இது மாதிரி போயிடும். கொள்கை பரப்பு மக்கள் பிரச்சனை எடுத்து மேடையிலும் வீதி வீதியா பேசுங்க. இப்ப இந்த கொள்கை பரப்பு என்ன பண்ணாங்கன்னா கட்சி பொறுப்பாளர் தலையிட்டு நீ அவரை போடாத இவரை போடாத, கட்சி இவர் புகைப்படத்தை போடு, அவர் கட்சி தெற்கு மாவட்ட செயலாளர், இதை போட தொடர் அச்சுறுத்தல், தொடர் மிரட்டல்கள். நீ இந்த படத்தை எதுக்கு போடுற? இந்த பேச்சாளர் எப்படி அங்க இருந்து இங்க கூட்டி வந்த? இந்த பகுதி மண்ணின் மக்கள் மணப்பாறத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதி தெலுங்கின மக்கள் இருக்காங்க. அங்க தெலுங்கின மக்களுக்கு நாம் தமிழர் கட்சி கொண்டு போய் சேர்க்கணும்னா நாம் தமிழர் கட்சியில் தெலுங்கு பேசக்கூடிய ஒரு பேச்சாளரை கூட்டி வர்றோம். அவரை கூட்டி நீங்க வந்து பேச வைக்கிறோம். பேச வைக்க நீங்க வந்து எப்படி அவரை கூப்பிடலாம்? திருச்சியில இருக்கிற பொறுப்பாளர் ஏன் கூப்பிடல? அப்ப இந்த தொடர் இப்போ நிர்வாக ரீதியா கட்சியை ஒருத்தர் தான் கட்சியில பொறுப்பு ஏற்றிருக்கு அப்படின்னா அந்த பொறுப்பின் அடிப்படையில அவர் கொடுக்கப்பட்ட வட்டத்துக்குள்ள அந்த வேலையை செஞ்சாங்கன்னா பிரச்சனை இல்லை. இது அதிகார அத்துமீறல். இந்த நிர்வாகம் சரியில்லை. அதான் அப்ப கட்சி ஒரு இலக்கை நோக்கி போற வேகம் வந்து குறையுதோ, தடைபடுதோ, அப்புறம் உழைக்கிற உழைப்புலாம் விரயமாகுதோ, அந்த விரக்தியில தான் பேசியிருக்கோம். அண்ணன் கேட்டாரு அரசியல்ங்கிறது பொது வாழ்க்கை, வருமானத்துக்காக கிடையாது. தமிழ் தேசம் நான் திமுக அதிமுக நோக்கி ஓடுறவனே எப்படிலாம் இருக்கலாம். நாம் தமிழர் கட்சியை நோக்கி வர்றவன் பொருளாதாரத்தை இழந்து நிக்கிறான். காரணம் தமிழ் தேசிய அரசியல மண்ணில் உருவாக்கணும். தமிழ்நாட்டையும் தமிழ்நாடு அண்ணன் எங்களுக்காக சொல்லி கொடுத்துருக்காரு. இப்ப நீங்க வந்து தலைமை மேல முழுவதுமே தலைமை மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இப்ப தலைமை மாற்றணும்னு சொல்றீங்களா? தலைமை மாறணும்னு விருப்பப்படுறீங்களா? மாற்றம் இல்ல, தலைமை சரி செய்யணும். தத்துவம் செய்யற மாதிரி இந்த பத்திரிகை மன்றத்துல என்ன வைக்கிறோம் அப்படின்னா இதையெல்லாம் மாத்திக்கணும். எங்க அண்ணா வந்து நாங்க கொடுக்குற பொருளுக்கு என்னோட பொறுப்பை வந்து தூக்கினாலும் பரவாயில்ல, பொறுப்பை இந்த மாத்திரக்காக எங்க பொறுப்பை தூக்கிட்டாலும் பரவாயில்ல என்றோ ஒரு முறை நாங்கள் இங்க வைக்கப்பட்ட கருத்து வந்து அண்ணனுக்கு எதிரொலிக்கும். அப்போ வந்து வர்ற பிள்ளைகள் அரவணைச்சு இதன் அடிப்படையில் கொண்டு போன அவங்க கொடுத்த பொறுப்பு அடிப்படையில் எல்லா பொறுப்புகளும் வேலை செய்வீங்க. ஏன் அதிகார அத்துமீறல் தலையிடல் குறுக்கிடுதல்? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவியை வேலை செய்வீங்க. ஒரு கொள்கை பொறுப்பு செயலாளர் இருக்கிற மண்டல செயலாளர் தலையிட்டு நீ எதுக்கு வரப்பட்ட வரப்பட்ட அவரை பண்ணு தள்ளிட்டே இருந்தா எப்படி கட்டம் கலக்க முடியும்? அப்ப அவர் வேலை என்ன? மண்டல செயலாளரோட வேலை என்ன? அப்ப பேச முடியுமா? இப்ப கட்சி தலைமையில மாற்றம் சுழற்சி முறையில கேட்கல. அவங்க மூத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இல்ல அப்படி தஞ்சை மாவட்ட செயலாளரா இருந்திருக்கேன் கட்சிக்குள்ள. நீங்க சொல்றதுக்கு பதில் சொல்லி தஞ்சை மாவட்ட செயலாளராக இருந்திருக்கேன். மாவட்ட செயலாளராக கட்சியில நாம் தமிழர் கட்சியில எங்க மண்டலத்துல இப்ப தமிழ்நாட்டிலேயே நாம் தமிழர் கட்சியை ரொம்ப வலுப்படுத்தின ஒரு பகுதியில எங்க டெல்டா பகுதியில மாநில ஒருங்கிணைப்பாளர்கள், மண்டல செயலாளர், மாவட்ட செயலாளர், இப்ப என்ன மாதிரி இன்னொரு தெற்கு மாவட்ட தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் தேவராஜ், மருத்துவர் சர்வத்கான் மாநில ஒருங்கிணைப்பாளர், தெரிஞ்சுக்கோங்க. இவங்க எல்லாமே கட்சியில டெல்டாவுடைய மண்டல செயலாளராக இருந்த கந்தசாமி, இவங்க எல்லாம் கடின உழைப்பால கட்சியை வந்து நாங்க வலுப்படுத்தியிருக்கோம். எந்த காரணமும் இல்லாமல், எந்த காரணமும் அறிவிக்காமல் கட்சியை விட்டு அவர்கள் நீக்கப்பட்டிருக்கார்கள் அல்லது புறக்கணிக்கப்பட்டிருக்கார்கள். சரிங்களா? அண்ணன் சீமான் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஜாஃபர் சாதிக் சார்பாகவும் இன்னும் கட்சியில் பயணிக்கக்கூடிய தம்பி தங்கைகளின் சார்பாகவும் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். அண்ணன் சீமான் அவர்கள் இதுவரை கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட தளபதிகளின் ஒரு பட்டியலிட்டு அவர்கள் ஏன் நீக்கப்பட்டார்கள் என்பதை வெள்ளை அறிக்கையாக எங்களுக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய அடிப்படை கோரிக்கை. என்னுடைய இதுவரை நீக்கப்பட்ட தன்னுடைய பொருளாதாரம், தன்னுடைய வயது, காலம், உடல் நிலை எல்லாத்தையும் தன் கட்சிக்காக தியாகம் செய்த பல தளபதிகளை கட்சியில் இருந்து
மருத்துவர் சர்வத் கான், டெல்டா மண்டலத்தினுடைய தளபதியா இருந்த எங்களுடைய மரியாதைக்குரிய தளபதி இவங்க தேவராஜ், பட்டுக்கோட்டை தொகுதியுடைய தேவராஜ், திரு கந்தசாமி அவர்கள் மண்டல செயலாளர் இருந்தது. இப்ப நான் இது போல தஞ்சை சட்டமன்ற தொகுதியில ஆதி திராவிடர் என்று சொல்லக்கூடிய ஆதி தமிழரை சார்ந்த ஒரு வேட்பாளர், ஒரு பெண்மணி சுபாதேவி முதலாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் நின்று 20,000 வாக்குகளை பெற்றார்கள். இப்ப அவருடைய கணவர் குடும்பத்தோட கட்சிக்காரி ஒருத்தர். இந்த தளபதிகள் எல்லாம் கட்சியை விட்டு நீங்க நீக்கி இருக்கீங்க, ஏன் நீக்கினீங்க என்ற வெள்ளை அறிக்கை எங்களுக்கு வேணும். குற்றச்சாட்டை வெளிப்படையாக சொல்ல வேண்டும். குற்றச்சாட்டை நீங்கள் வெளிப்படையாக சொல்லவில்லை என்றால் அவர்கள் மீது எடுத்த நடவடிக்கை தவறு என்று நீங்கள் நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு முன்பால் அரசியல் மேடையில் மன்னிப்பு கேட்கும். ஏனென்றால் அவர்களுடைய உழைப்பையும் நீங்கள் உறிஞ்சி தின்று தன்னைத்தானே வளர்த்துக் கொண்டீர்கள். நாங்கள் ஈழ படுகொலையின் பொழுது நான் ஒரு சமூகத்தை, இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் நீங்கள் எங்களை சிறுபான்மை இல்லை என்று சொன்னீர்கள், நாங்கள் பெரும்பான்மை இனத்தின் ஒரு பகுதி என்று சொன்னீர்கள். பழனி பாபாவை முன்னிறுத்தினீர்கள். சர்வத்கான், மருத்துவர் சர்வத்கான் எங்கள் சமூகத்தின் ஒரு பிரதிபலிப்பாக நீங்கள் முன்னிறுத்தினீர்கள். தூயவர், எந்த குற்ற செயலும் அற்றவர். அவர் இன்று கட்சியில் இருந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். இது போன்று இப்ப அண்ணன் சீமான் அந்த ஈழப்படுகொலைக்கு அப்புறம் இந்த தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கும் போது அவர் பேசிய அனைத்தும் எங்களை கவர்ந்தது. சரிங்களா? அவர் பேசிய அனைத்தும் எங்களை கவர்ந்தது. திராவிட அரசியலுக்கும் ஆரிய அரசியலுக்கும் மாற்றாக தமிழ் தேசியத்தை எங்கள் முன் அவர் விதைத்தார். நாங்கள் அதை கேட்டோம். நாங்கள் படித்த இளைஞர்கள் தான், ஆய்வு செய்தோம். அவர் முன்வைத்த திட்டங்கள் அனைத்தும் சரியாக இருந்தது. பேச்சில், அறிக்கையில் அனைத்தும் சரியாக இருந்தது. திட்டம் எங்கள் சிந்தனைக்கு ஏற்றதாக இருந்தது. நாங்கள் உலக பொருளாதாரத்தை படித்தவர்கள், கல்வியற்றவர்கள் அல்ல. ஆய்வு செய்யும் பொழுது இது சாத்தியமா என்று எதிர்கட்சிகள் அதை கேள்வி எழுப்பிய பொழுது மேடை தோறும் நாங்கள் முழங்கினோம், இது சாத்தியம்தான் என்று. பல நாடுகளில் இது சாத்தியமாக. இப்படி திராவிட அரசியலுக்கும் இந்திய தேசிய அரசியலுக்கும் எதிராக தமிழ் தேசிய அரசியலை முன்வைத்த நீங்கள் இப்பொழுது நாங்கள் வைக்கும் ஒரு கோரிக்கை தான், அந்த திராவிட அரசியலில் இல்லாத தவறுகள் உங்களிடம் நம்மிடம் எது இல்லை? நான் கேட்பதெல்லாம், அரசியலில் ஆபாச பேச்சு இல்லையா? எழுதி கொள்ளுங்கள் உறவுகளே. அரசியலில் மேடைகளில் ஆபாச பேச்சு இல்லையா? திராவிட அரசியலில் இருக்கிறது, மற்ற ஆரிய அரசியலில் இருக்கிறது. அதில் இல்லாத ஒழுக்கம் இங்க இருக்கணும். எங்களுக்கு 4-5 தலைவர்களை முன்னிறுத்தி அரசியல் பேசினீர்கள். யாரை நிறுத்தீர்கள்? மேதகு பிரபாகரனை முன்னிறுத்தி பேசினீர்கள். ஐயா காமராஜரை முன்னிறுத்தி பேசினீர்கள். ஐயா கக்கனை முன்னிறுத்தி பேசினீர்கள். ஐயா பழனி பாபாவை முன்னிறுத்தி பேசினீர்கள். ஐயா முத்துலிங்க தேவர் அவர்களை முன்னிறுத்தி பேசினீர்கள். இவர்கள் எல்லாம் ஒழுக்கத்தை எங்களுக்கு முன்னிறுத்தி பேசும் பொழுது எங்களுக்கு நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தீர்கள். உங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு அழகாக தோன்றுகிறது. காலம் கடந்து வர 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 உங்களுடைய சுயரூபம் வெளியே தெரிகிறது. நீங்க பல பேர் கேட்கறீங்க, இதையா முன்னாடியா பேசல, ஏன் இப்ப பேசுறீங்க? உடனே எப்படி புரிஞ்சுக்கிற முடியும்? மனிதன் ஒரு தொலைவுல இருக்காரு, எப்படி மனதில் உள்ளது தெரிஞ்சுக்கிற முடியும்? இப்பதான் எங்களுக்கு தெரியுது. நான் கேட்கிறேன், ஐயா காமராஜரிடம் இருக்க எளிமையான வாழ்க்கை உங்களிடம் இருக்கிறதா? ஐயா காமராஜரிடம், கக்கனிடம் இருந்த எளிமையான வாழ்க்கை இருக்கு இல்ல? நான் முடிச்சிடுறேன். எளிமையான வாழ்க்கை இருக்கிறதா? உங்களிடம் இப்ப தலைமை தாங்கக்கூடிய தகுதியை இழந்து விட்டீர்கள். உடனடியாக இந்த தமிழ் தேசிய அரசியலுக்கு மாற்று தலைமை தேவை. நான் கேட்கிறேன், பெண்ணியத்திற்கு 50% இடஒதுக்கீடு தேர்தலிலே வாக்காளர் நம்மளுடைய தேர்தல் பட்டியலில் 50% 50% கொடுக்கிறீங்க. பெண்ணியத்தை நான் மதிக்கிறேங்கிறீங்க. உங்கள் மீது வைக்கப்பட்ட பலாத்கார குற்றத்திற்கு, பாலியல் குற்றத்திற்கு என்ன பதில்? பொது மேடையில் எங்களுக்கு பதில் வேண்டும். நாங்கள் ஒழுக்கமுள்ள தலைவரை எதிர்பார்க்கிறோம். நாங்கள் சவால் விடுகிறோம். நாம் தமிழர் கட்சிக்கு உள் கட்சிக்குள்ளேயே நாங்கள் சவால் விடுகிறோம். இதுவரை நீங்கள் நீக்கப்பட்ட தளபதிகளை ஒரு பாலியல் குற்றச்சாட்டை முன்வைக்கும், ஒரு ஊழல் குற்றச்சாட்டை எங்கள் மீது முன்வைக்கும். நாங்கள் வைக்கிறோம். எங்களுடைய வியர்வையில் வசூலித்த செல்வத்தை, பொருளாதாரத்தை விஜயலட்சுமி என்கிற பெண்மணிக்கு மாதம் 50,000 ரூபாய் கொடுப்பதற்கு ஏழ்மையில் பிச்சை எடுத்து கட்சி நடத்துறேன் என்று சொன்ன உங்களுக்கு எங்கிருந்து வந்து இந்த பொருளாதாரம்? எங்கிருந்து வந்தது இந்த பொருளாதாரம்? முக்கியமா இவங்க அண்ணன் மேல நாங்க அந்த தலைமையேற்ற அந்த பாலியல் குற்றச்சாட்டு, பொருளாதார குற்றச்சாட்டு, இதெல்லாம் நீங்கள் வந்து இத்தனை குற்றங்களை தம்பி
ஒரு தம்பி ஒரு பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டு இந்த யூடியூப்ல எல்லாம் வெளியாகுது. அப்போ வெளியாகும் போது அண்ணன் ஒரு மேடையில் வந்து பேசுறாரு, கார்த்திங்கிற தம்பி என்ன மேடையில் வந்து பேசும்போது அந்த செய்தியை சரியா தவிர உண்மையை விசாரிச்சு தான் அதுக்கப்புறம் சொல்லணும். மேடையில் என்ன சொல்றீங்க நீங்க? மேடையில் சொல்லும்போது, தம்பி கார்த்தி, டோன்ட் வரி, பி ஹாப்பி, ஆஸ் ஏ எல்டர் பிரதர் ஐ அட்வைஸ் யூ. சிரிக்கிறீங்க. இந்த தம்பிகளுக்கு எங்களுக்கு என்ன செய்தியை சொல்றீங்க? கட்சியில பயணிக்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? டோன்ட் வரி, பி ஹாப்பி. உன் மீது பாலியல் குற்றச்சாட்டு வந்திருக்கு, சரியா தவறா நீ வந்து அதை உறுதிப்படுத்தணும். அதான ஒரு தலைமை பண்பு. நீங்க எப்படி சொல்றது? மற்ற இளைஞர்களை என்கரேஜ் பண்ற மாதிரி சுபாதேவிங்கிற பெண்மணி தஞ்சை தொகுதியில நிக்கிறாங்க. அவங்க ஒரு சூழ்நிலையில வெளியே வர்றாங்க. அந்த கட்சியுடைய எங்க கட்சியுடைய நாம் தமிழர் கட்சியில இருந்தவங்க ரொம்ப அசிங்கமா விமர்சிச்சு முகநூல்ல எல்லாத்தையும் பச்சை பச்சையா இருக்குது அந்த பெண்மணி. இந்த சகோதரி இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அண்ணனுக்கு அனுப்புது. அண்ணனுக்கு இந்த குற்றச்சாட்டை வச்சு அனுப்புது. முன்னாள் சட்டமன்ற வேட்பாளர் 20,000 வாக்குகளை பெற்ற பெண்மணி. அந்த பெண்மணியுடைய அந்த குற்றச்சாட்டுக்கு எந்த பதிலும் கொடுக்கல. அண்ணன் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூர் வரும்போது யார் எழுதினாரோ அந்த பெண்மணியை பத்தி அவரோட செல்ஃபி எடுக்கிறது. நல்லா கேட்டுக்கோங்க, அந்த பெண்மணியோட செல்ஃபி எடுத்து வருது. இப்ப நீங்க இதுக்கு என்ன நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது? பெண்ணியம் சமத்துவம் கொடுக்கிறோம், பாலியல் சமத்துவம் கொடுக்கிறோம்னு சொல்றீங்கல்ல, அவங்களை இழிவுபடுத்தாம இருக்கிறோமா? நாங்க 2 குற்றச்சாட்டை மெயினா வைக்கிறோங்க. மெயினா நாங்க குற்றச்சாட்டு இப்ப எங்களுக்கு முக்கியமா வேண்டியது, எங்களை நீக்கினீங்களா தளபதிகள், அவர்களுக்கான நீங்கள் நீக்கியதற்கான ஒரு வெள்ளை அறிக்கை வேணும். இதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. வெள்ளை அறிக்கை வேணும். இப்ப திருச்சி பிரபு சொல்லல நான் கட்சியை விட்டு விலகிறேன், ஆனால் ஒரு குமுறல் இருக்காங்க. நீங்க நிறைய நேரம் பேசுனாங்க, அவங்க வழிகள்லாம் தெரிஞ்சிருக்கும். நாங்கள் ஒரு தமிழ் தேசிய சிந்தனைக்குள்ள வந்தோம், நாங்கள் தியாகங்கள் செஞ்சோம். ஏன் செஞ்சீங்கன்னு யாரும் கேட்க முடியாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு அடையாளம். இப்ப நான் செஞ்சிருக்கேன், கந்தசாமி செஞ்சிருக்காரு, சர்வத்கான் செஞ்சிருக்காரு, தேவராஜ் செஞ்சிருக்காரு. எல்லாம் பெரும் தளபதிகள் தெரிஞ்சாங்க. இவங்களெல்லாம் நீங்க ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. இரண்டாவதாக நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு, ஈழத் தமிழர்களிலிருந்து வர வேண்டியது நிறுத்தியவுடன் ஈழத் தமிழ் உரிமையை பற்றி 2 வருடங்களாக பேசுவதே இல்லை. நீங்க அதை குறிச்சுக்கோங்க. அண்ணன் 2 வருஷமா பேசினாராங்க. நாங்கள் 2-3 கட்சி ஆரம்பிச்ச காலத்துல ஈழத் தமிழர்களின் உரிமையை உயிர் கொடுத்து பேசினோம். ஒன்று விடாமல் பேசினோம். கடந்த 2-3 வருடங்களாக அதை பற்றி பேசுவதே இல்லை. அது அண்ணன் தான் சொல்லணும். நாங்க சந்தேகம் தான் பண்ண முடியும். ஆதாரத்தை பேப்பரோட அவங்கள்ட்ட வர வேண்டியது வரல. நிதியா பொருளாதாரமா வேற என்ன அரசியல்? அதுதான் இப்ப பெரும்பாலும் சகஜமாயி போச்சு. 3வது நாங்க வைக்கிற குற்றச்சாட்டு, கன்னியாகுமரியில போய் மலையை வெட்டி கேரளாவுக்கு அள்ளுதுன்னு வைக்கிறாங்க, சொல்றாங்க. எப்படி கேரளாவுக்கு மலையை வெட்டி அள்ளுறாங்க. அண்ணன் போராட்டத்துக்கு போறாரு. ஒரு மணல் மாஃபியா கும்பலுக்கு எதிராக போய் போராட்டம் பண்றாரு அண்ணன். அந்த போராட்டம் அத்தோட முடிவடைகிறது. பிறகு யாரையும் முன்னெடுக்க அனுமதிக்கிறது இல்லை. சரிங்களா? போக வேண்டியது போயிருது அப்படிங்கிற சந்தேகம் கட்சிக்குள் நிறைய பேருக்கு இருக்கு. இதை வெளிப்படுத்த வெள்ளை அறிக்கையா வேணும். வெள்ளை அறிக்கை சந்திப்பினுடைய நோக்கம் என்ன? கட்சியிலிருந்து நீங்க சொன்ன குற்றச்சாட்டுலாம் சரி செஞ்சுக்கணுங்கிறத கட்சியை சரி பண்ணி, ஏன்னா இப்போ எங்களோட முடிய போகிற விஷயம் கிடையாது. எங்களை போல் வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து மாநிலம் முழுக்க பயணிக்கிறாங்க. வெளிநாட்டில் வந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் அங்கிருந்து வந்து செந்தமிழர் பாசறைங்கிறத ஒன்று கட்டமைப்பு பண்ணி தமிழர் நலனுக்காக இருக்காங்க. எடுத்தங்கவுத்தானே அப்படி நம்ம வந்து செஞ்சிட முடியாது. நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுக்கள்லாம் வந்து இப்படி நடந்திருக்குதான்னு விசாரணை போடுங்க. விசாரித்து அதன்படி வந்து நடவடிக்கைகளை மாற்றிக்கிங்க. தமிழ் தேசிய அரசியல்னா அதுக்கான வரையறை கொடுத்துருக்கீங்க. இது மற்றும் ஒரு கட்சி எல்லாம் மாற்று அரசியல் புரட்சின்னு கொடுத்துருக்கீங்க. அதை நோக்கி போங்க. வாய்ப்பு எவ்வளவு நாள் நீடிக்குது? 1 மாசமா, 1 வருஷமா, 6 மாசமா? இல்ல 1 வருஷமா எடுத்துக்கிட்டோம். அதனால என்ன? 15 வருஷம் காத்திருந்தா எடுத்துக்கிட்டோம். அதனால என்ன? கண்டிப்பா எங்கள் மீது நடவடிக்கை அண்ணனே இருப்பாரு. எங்களுக்கு தெரியும். நீங்க கேட்கறது கேள்வி அண்ணனே இருப்பாரு. எங்களுடைய இன்னும் நிறைய இருக்கு குமுறல்கள்.